வணக்கம். நல்லது செஞ்சும் எனக்கு கெட்டதாக நடக்குது. ஏன்? அதாவது நீங்கள் ஒரு சாமியார் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அவங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பார்க்குறப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு சாமியாருக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு பாவம் கழியும், நம்ம கர்ம வினை நீங்கும் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுக்குறீங்க. பல பேர் கூடக்கூடிய அந்த பொருளை அவங்க வாங்க மாட்டாங்க. காசு போட்டிங்கன்னா கிழிச்சு எறிஞ்சிருவாங்க, தூக்கி முகத்தில் வீசிடுவாங்க, குப்பை பக்கத்தில் தூக்கி அங்கிட்டு எங்கிட்டு கைக்கு பக்கத்துலேயே அந்த பொருள் பக்கத்தில் அந்த பொருள் கிடக்கும் கூட விட மாட்டாங்க, தூக்கி அங்கிட்டு தூரமாக வீசிடுவாங்க. சில பேர் கொடுப்பாங்க, வாங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில பேர்த்துக்கிட்டே மட்டும் வாங்கிக்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கர்ம வினை நிறைய இருக்கிறவங்கக்கிட்ட அது வாங்காது. கர்ம வினை குறைவாக கர்ம வினை இல்லாத சில நபர்களை கொடுத்தா மட்டும் அது வாங்கிக்கும், அந்த சாமியார்கள் வாங்கிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் வாங்கணும். உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்லாம் பார்க்குறதில்ல. அவன் நல்ல மனுஷனா, கெட்டவனா, குலகாரனா, இல்லை எந்த முறையில் அவன் பணத்தை சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட அந்த பொருளை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு அனுமானமே நம்மக்கிட்ட இருக்காது. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ எல்லாம் குழு மாதிரி போட்டு, குழுவாக போட்டு குழு சேர்த்து கடன் வாங்குறாங்க கர்ம வினையை. அப்போ சிங்கிளாக எவங்ககிட்டயாவது வாங்கினாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதில்ல. அப்போ குழு மாதிரி 4-5 பேர்த்துக்கிட்ட சேர்ந்து வாங்கிறது, கண்டவங்ககிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்க முடியாமல் கொடுக்கல. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாவே, அவங்கக்கிட்ட வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கர்மம் சேர்ந்துருது. நல்ல மனிதர்கள்ட்ட வாங்கினா நீங்கள் கொடுக்கலன்னா நல்லது தான் சேரும், கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது நிறையா நடக்கும் உங்கள் லைஃப்பில். நல்லவங்கக்கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்தீங்கன்னா. கெட்டவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, அவங்க மொத்தத்தில் உங்களுக்கு கெட்டது தான் நடக்க போகுது. இப்போ கர்ணனுக்கு துரியோதனன் உதவி செஞ்ச கதை தான் அதுதான். அப்போ இப்போ பிச்சைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க தான் பிச்சைக்காரவங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. அவன் பிச்சைக்காரன் வேஷத்தில் பிச்சை எடுக்கிறான், இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்குறான். பல பேர் என்ன பண்ணுறான்னா, அந்த தோற்றங்கள் தான் வெவ்வேறு. பூசாரியாக இருப்பான், பாதிரியாக இருப்பான், என்ன பல கோணத்தில் இருப்பான். ஆன்மீகவாதியாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், ஏதோ ட்ரஸ்டி வச்சுருப்பான். இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் கேட்பாங்க உங்கள்கிட்ட, அந்த நிதியை கேட்பாங்க. நீங்கள் பெரிய மனசு பண்ணி கோயிலுக்கு, குமாஸ்தாவுக்கும், நிறையா மக்களுக்கும் பணம் கொடுத்தா நமக்கு கர்மவினை தீரு, நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுக்கக்கூடிய நபர் கர்மவினை இல்லாமல் ஓரளவு நல்ல மனிதராக இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததுக்கு நல்வினை சேரும். ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்கள் பிச்சை போட்டிங்கன்னா கூட 10 ரூபா 20 ரூபா பார்க்குறப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த பிச்சைக்காரங்கிட்ட ஏற்கனவே நிறைய கர்ம வினையை தான் வாங்கி வச்சுருப்பான். பல பேர்த்துக்கிட்ட இருந்து வாங்குறான். இப்போ எல்லா கர்ம வினையும் வாங்கி வாங்கி வச்சுருக்கான். கொடுக்கணும், அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். வாங்கின கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட நெல்வினையே இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து என்ன நமக்கு சேரும்? நல்வினை சேராது, கொடுத்ததுக்கு பாவம் தான் சேரும். இது எப்படி சேர்ந்துடும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் மேலே உங்களை பார்த்து ஒருத்தன் முறைச்சாங்க கூட அந்த வினை உங்களை அடையும். ஒரு பிச்சைக்காரன் கெட்டவன் உங்களை அப்படி நேரெடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சொன்னாங்க கூட போதும், அந்த அந்த ஒரு நொடி பொழுதில் அந்த கர்ம வினை உங்களுக்கு வந்துடும். அப்போ
நீங்கள் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடாமல் யாராருக்காவெல்லாம் கொடுத்துட்டு நான் நல்லது பண்ணினேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம். யாருக்கு நல்லது பண்ணீங்க? இப்போ ஒரு நபரோட கோயிலுக்கு போகிறீங்க. ஒருத்தன் கையில் கை கால் இல்லாதவனாக இருப்பான். அவன் கடுமையான பாவத்தினால் ஏதோ ஒரு வகையில் இந்த கை கால்களை இழந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பாவப்பட்டு அவனுக்கு காசு கொடுக்குறோம். அப்படி பணம் கொடுக்கறதுனால அவங்ககிட்டருந்து நீங்கள் புண்ணியம் வந்து வராது. உங்களுக்கு நிம்மதி வந்துடும், கொடுத்தோம் ஆத்ம திருப்தி, அதனால நல்வினை ஒன்றும் சேராது. பாவம் தான் ரெப்புடேஷன். அங்கே என்ன இருக்குதோ அதைத்தான் நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். நீங்கள் எந்த கடைக்கு போய் உங்களோட முதலீடை கொடுக்குறீங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் பொருள் எடுக்க முடியும். நீங்கள் கொடுத்த இடம் எது, அங்கேருந்து தான் அந்த வினை வந்து சேரும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பணம் போடுறது உங்களுக்கு நன்மையே கிடையாது. ஒன்று சாப்பாடு வாங்கி தந்தால் மட்டும்தான் அந்த கர்ம வினை வந்து உங்களுக்கு சேராது. ஆத்ம சாந்தி அடையும், அநாகத சக்கரம் ஓப்பன் ஆகும். அதனால தான் தர்மம் பண்ணி பண்ணி இந்த அநாகத சக்கரம் ஓப்பன் ஆகிடும். கர்ணன் வந்து வாங்கினவங்களுக்கெல்லாம் கொடுத்தான் வள்ளல், அதனால் வந்து அவனுக்கு புண்ணியம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கதை. அது நிஜம் கிடையாது. கதையில் இருந்திருக்கு. ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான், அவன் எவ்வளோ துன்பமும் பட்டிருக்கான். யாருக்கு நல்லது செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணீங்க, உணவு வழங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாவமும் உங்களை வந்து சேராது. உங்களுக்கு நன்மை. அநாகதம் வந்து திருப்தி அடையும், ஞானம் அடையும். அநாகதம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதனால் உடல் நன்மை உண்டு. இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் நல்ல மனிதர்கள் பார்த்து நல்லது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். யார் என்னன்னே தெரியல, இப்படிப்பட்டவர்னே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணும்னா உணவு, அவ்வளோதான். அதனால மட்டும்தான் புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான். இப்போ நீங்கள் வந்து நல்வினை தீவனை பார்த்து நீங்கள் செயல்படணும். அதை கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் உதவி பண்ணுங்க. நான்லாம் பல பேர்த்த பார்த்துருக்கேன். டீ கடையில் வந்து பிச்சை கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நான் அவரை பார்த்தேன். ரொம்ப பரிதாபமாக பாவமாக கேட்டார். அடுத்த செகண்ட் ஒரு பையன் என்ன பண்ணால் 4 போண்டா, பெரிய போண்டா வாங்கி கொடுத்தான். வாங்கி கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணார், வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதைத்தான் கேட்குறாரு. நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதுனால அவன் பங்களா கட்டி வச்சுருந்தாலும் கூட மறுபடியும் வந்து அங்கே தான் பிச்சை தான் எடுக்க போகிறான். அவன் நிம்மதியாக வாழ போகிறதே இல்லை. இப்போ நல்வினை தீவனை இந்த மாதிரி நல்லா நிறையா பேர் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு பாவம் அவங்கள சொல்லணே தவிர அவங்க குற்றவாளியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு கர்மா உண்டு. கர்மம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். கர்மவினை இல்லாதவங்களுக்கு, தீவினை உள்ளவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டது. அது சின்ன குரங்கு கதையே சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லை. நல்வினை உள்ளவங்களுக்கு நல்லது செய்யுங்க. கர்மவினை நல்வினையாக வரும். நல்லா இருக்கலாம். நன்றி.